இன்னைக்கு எபிசோட்ல கோபியும் ராதிகாவும் அவங்க ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ராதிகா கோபி கிட்ட கிச்சன்ல வேலையெல்லாம் எப்படி போச்சுன்னு கேக்குறாங்க. கோபியும் நல்லா போச்சு, இதே மாதிரி நல்லா போச்சுன்னா இன்னும் 2 மாசத்துல இன்னொரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்றத பத்தி யோசிக்கலாம்னு சொல்றாரு. கோபி ராதிகா கிட்ட பாக்யா இன்னைக்கு ரொம்ப வியடா நடந்துக்கிட்டா, என்ன முறைச்சு பார்த்துட்டே இருந்தா, வீட்டுல ஏதாவது சண்டை நடந்துச்சான்னு கேக்குறாரு. ராதிகாவும் நான் பிரெக்னெண்டா இருக்க விஷயம் அவங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. நடந்ததெல்லாம் வச்சு பார்த்ததுல அவங்களே பிரெக்னெண்டா இருக்கீங்களான்னு என்ன கேட்டாங்க. நானும் ஆமான்னு சொல்லிட்டேன்னு ராதிகா சொல்றாங்க. பாக்யாக்கு இப்ப தெரிஞ்சிடுச்சு, அவங்க வேற யார்கிட்டையும் சொல்றதுக்கு முன்னாடி நாமளே எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்லிடலான்னு ராதிகா சொல்றாங்க. கோபியும் நாளைக்கு காலையில முதல் வேலையா அம்மா கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்றாரு. இனி அவ ரூம்ல விமலோட பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. பாக்யா யாரோட பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. பழனிசாமியோட அக்கா பையன் விமலோட தான் பேசிட்டு இருக்கேன்னு இனியா சொல்றா. பாக்யாவும் அவனோட நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது, பேசுறதெல்லாம் தப்பில்ல, கொஞ்சம் அளவோட பேசணும் சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி பாட்டி செல்வி கூட பேசிட்டு இருக்காங்க. ராதிகா போன்ல பேசுறத கேட்டு வேலைக்கு போகலையா, இன்னும் உடம்பு சரியாகலைன்னா ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க வேண்டியது தானேன்னு சொல்றாங்க. கோபி வந்து ராதிகா கிட்ட ஆல் தி பெஸ்ட் சொல்லு, அம்மா கிட்ட விஷயத்த சொல்ல போறேன், ஃபுல் ப்ரிப்பேர்டா வந்திருக்கேன்னு சொல்றாரு. கோபி ஈஸ்வரி பாட்டி கிட்ட பேசலான்னு போயிட்டு பாக்யாவும் செல்வியும் இருக்காங்களே எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன், இங்க ஒரே கூட்டமா இருக்கு, வாங்க வெளியில போய் பேசலாம்னு கூப்பிடுறாரு. பாட்டியும் கோபி கிட்ட பேசுறதெல்லாம் இருக்கட்டும், உடம்பு சரியில்லைன்னா முகம் வாடி போய் தானே இருக்கும், அவன் முகம் என்ன புள்ளத்தாச்சு மாதிரி பளபளன்னு இருக்குன்னு கேக்குறாங்க. நிஜமாவே உடம்பு சரியில்லையா இல்ல உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறாளான்னு கேக்குறாங்க. கோபியும் அவன் ஏன் நடிக்க போறா, நிஜமாவே உடம்பு சரியில்லைன்னு சொல்றாரு. கோபி ரூம்க்கு வந்து ராதிகா கிட்ட அவரு விஷயத்த சொல்ல முடியாம போனதுக்கு பாக்யா தான் காரணம்னு திட்டிட்டு இருக்காரு. ராதிகாவும் இப்படியே சொல்லாம தள்ளி போட்டுட்டே இருந்தா எப்படி, சீக்கிரம் விஷயத்த சொல்லுங்கன்னு கோவப்படுறாங்க. ராதிகா மயுவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாங்க. கோபி நானும் வரட்டுமான்னு கேட்டா வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு அவர் ரூம்ல ட்ரையல் பார்த்துட்டு இருக்காரு. அவர் எப்படி எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல போறாரு, எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.